قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த எமது மதரசா அல்லிமுல் இஸ்லாமினுடைய மாணவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எமது தொடரான இந்த அகீதா வகுப்பு பாடங்களில் இன்றைய அமர்வில் மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்ற தலைப்பில் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் மலக்குமார்களை ஈமான் கொள்வதற்கான அந்த நம்பிக்கையை சுருக்கமாக முன்வைப்பதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். கடந்த வகுப்பில் நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்றால் என்ன என்பதை நாங்கள் எமது சிலபஸின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம். இந்த வகுப்பில் எங்களோட இரண்டாவது அம்சம், முதலாவது நாங்கள் இந்த பாடத்தின் 3வது பாடமாகவும் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் 2வது அம்சம் என்னது? மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். மலக்குமார்கள் என்றால் யாரு, அவங்கள எப்படி நாங்கள் நம்பணும், அந்த மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது குர்ஆனும் ஹதீஸும் அதை எப்படி எங்களுக்கு சொல்லி தருகிறது என்பதை படிக்கிறது தான் இந்த பாடத்துடைய நோக்கம். சரி, பாருங்க, பாடத்துக்குள்ள நாங்கள் போவோம். உங்களோட கையிலையும் புத்தகம், இந்த சிலபஸ் உங்களோட கையில் கிடைச்சால் நீங்கள் என்ன செய்யலாம், இதை நீங்கள் இந்த பாடம் படிக்கக்குள்ளேயே, இந்த வீடியோ பார்க்கக்குள்ளேயே என்ன செய்யலாம், இந்த புக்கை பிரட்டி நீங்கள் அதை பார்த்து கொண்டு வரலாம். சரி, அல்லாஹ் தனக்காக வானவர்களை இந்த பூமியிலே ஒளியினால் படைத்துள்ளான் என உறுதியாக நம்புவதாகும். சரி, வானவர்கள்ட யாருன்னு கேட்டால், அந்த வானவர்கள் அல்லாஹ் தஆலா நாங்கள் மலக்குமார்கள்ன்றோம், அவங்கள அல்லாஹ் தஆலா ஒளியால் படைச்சிக்கிறான், வெளிச்சம். இந்த உலகத்தில் மிக வேகமாக ஒரு செய்தியை, ஒரு தகவலை பரிமாறுறதுக்கு இந்த ஒளியினூடாகத்தான் என்ன செய்யணும் முடியும். ஒளி அவ்வளோ வேகமானது. அப்போ அந்த ஒளியை வைத்துத்தான் பிரகாசத்தை கொண்டு மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சிக்கிறான். அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சிட்டு அவங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சில பொறுப்புகளையும் கொடுத்துக்கிறான். அந்த பொறுப்புகளை அவர்கள் சதாவும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் எந்த கட்டத்திலையும் அவர்களுக்குரிய அந்த பணி அல்லாஹ்வை வணங்குவதை தவிர வேறொன்றும் இல்லை. மலக்குமார்கள் அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ அதை செய்வார்கள். சரி, இப்போ அல்லாஹ் தஆலா அவங்கள பற்றி சொல்றான், மலக்குமார்களை பற்றி சொல்றான். சூரத்துல் அம்பியாவினுடைய 19-20வது வசனம் நீங்கள் பிரட்டி தர்ஜுமா எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு செய்யலாம், விளங்கும். பாருங்க, வலஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வமன் இன்தஹு லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வலா யஸ்தஹ்சிரூன் யுஸப்பிஹூனல் லைல வன் நஹார லா யஃப்துரூன். சூரத்துல் அம்பியாவினுடைய 19-20வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் அவனுக்கே உரியவர்கள். மலக்குமார்களை பற்றி சொல்றான். அவங்க வானத்திலே மீக்கிறாங்க, பூமியிலே மீக்கிறாங்க. மேலும் அவனிடம் இருப்பவர்கள், அந்த மலக்குமார்கள் அவனை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்க மாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை துதி செய்து, தஸ்பீஹ் செய்து, அவனை புகழ்ந்து, அவனுக்கு வணங்கி அதிலேயே அவர்கள் திளைத்திருப்பார்கள். அவர்கள் தளர்ச்சி அடைந்து சோர்வடைந்து விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு தான் மலக்குகள். இந்த மலக்குகள் சதாவும் அல்லாஹ்வை வணங்குவதும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதும் தான் அவருடைய பணி. அல்லாஹ் தஆலா எதை ஏவினானோ அதை எடுப்பாங்க, அது மாறு செய்ய மாட்டாங்க. மாறு செய்ய அவங்களுக்கு தெரியாது. சரி, அடுத்த அம்சம், அடுத்த பகுதி என்னென்றால், சரி, இதுதான் அவனுடைய குணம். அவர்களின் எண்ணிக்கை சரி. இப்போ மலக்குமார்கள்ன்றீங்களே, அவங்க எத்தனை கோடி பேர், எத்தனை மக்கள், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு யாருக்காவது சொல்லலாமாண்டால் அதை பற்றி அறிவு யாருக்குமே இல்லை.
அல்லாஹ்ட தூதர் அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அந்த அளவை தான் சொல்லலாமே தவிர அதுக்கு மேலே யாருக்கும் சொல்ல இயலாது. என்ன அளவு அப்படின்னு பார்த்தா, மியராஜ் பயணம், விண்ணுலக பயணம், அல்லாஹ்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மியராஜ் பயணத்தின் போது தாம் ரசூலுல்லாஹ் கண்டதை நபித்தோழர்களுக்கு சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வானத்தில் உண்டான பைத்துல் மஅமூர் அளவிலே உயர்த்தி காண்பிக்கப்பட்ட போது அதிலே ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் போற நேரம் பைத்துல் மஅமூர் என்ற அந்த பள்ளிவாசல், பைத்துல் மஅமூர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படுது. அதில் ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் தொழுவார்கள். யோசிச்சு பாருங்க, 70,000 வானவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் அதனை விட்டு வெளியேறினால் அதற்குள் மீண்டும் வரமாட்டார்கள். ஒரு நாளைக்கு 70,000 பேர் தொழுவாங்களாம் மலக்குமார்கள். தொழுதுட்டு வெளியே போனாங்கன்னா திருப்பி யாரும் வரமாட்டாங்க. அப்போ அடுத்த நாள் வாரது புதிய மலக்குமார்களாக இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் வந்து தொழுகிறாங்க. போனவங்க திருப்பி வாரது கிடையாது. எல்லாம் புதுசாக தான் மலக்குமார்கள் வந்து நுழைகிறாங்களாக இருந்தால் அப்போ எத்தனை மலக்குமார்கள், எவ்வளோ எங்களுக்கு சொல்ல முடியாத எண்ணில் அடங்காத மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுகிறான், படைத்திருக்கிறான் என்பது இந்த ஹதீஸ்லேருந்து எங்களுக்கு விளங்குது. பிறிதொரு கூட்டத்தினர் நுழைந்து விடுவார். அப்போ ஒரு கூட்டம் வரும், மலக்குமாருடைய கூட்டம், அவங்க தொழுதுட்டு போயிடுவாங்க. அப்புறம் வேறொரு கூட்டம் வரும். ஏற்கனவே தொழுதவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். ஆதாரம் புகாரியில் 3207வது இலக்கத்திலையும் முஸ்லீமில் 162வது இலக்கத்திலையும் பதிவு செய்யப்படுது. அதாவது அவர்கள் அதிகமானவங்க இருப்பதால் மறுமை வரை இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு முறை தொழுதவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் சான்ஸ் கிடைக்காது அந்த பைத்துல் மஅமூரில் தொழுகிறதுக்கு. ஏன் அவ்வளோ கூட்டம் ஆள் கூட திரும்பி அவங்களுக்கு வர டைம் கிடைக்காது, மறுமை வரைக்கும் டைம் கிடைக்காது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, மலக்குமாருடைய எண்ணிக்கை எண்ணில் அடங்காது. அதை யாரும் நிர்ணயித்து சொல்ல முடியாது. இந்த நம்பிக்கையை நாங்கள் வச்சுக்கொள்ளணும் மலக்குமார்களை பற்றி. அடுத்தது, வானவர்களை ஈமான் கொள்ளல் 4 விடயங்களை உள்ளடக்கும். நாங்கள் மலக்குமார்களை ஈமான் கொள்றதாக இருந்தால் 4 விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, மலக்குகள் என்ற படைப்பு இருக்கிறார்கள் என்பதை உறுதியுடனும் ஈமான் கொள்ளணும். முதலாவது மலக்குமார் இருக்கிறாங்கன்னு நம்பணும். இல்லைனா சில பேர் கண்ணுக்கு விளங்குது இல்லை தானே, அது என்ன மலக்கு நம்பிக்கை அப்படின்னு விதண்டாவாதம் பேசினா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். அவர்கிட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். மலக்குமார்களை நம்புவது ஈமான், நம்பிக்கை. மலக்குகள் இருக்கிறார்கள், அவர் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்கிறார்கள் என்ற இந்த அடிப்படையை நம்புறது ஒரு முஸ்லீமுக்கு மிக கட்டாய கடமை. மலக்குமார்களை மறுத்தாலும் அவன் முஸ்லீம் கிடையாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, ரெண்டாவது என்ன, அவர்களில் பெயர் அறியப்பட்டவர்களை பெயருடனும் பெயர் அறியப்படாதவர்களை பொதுவாகவும் ஈமான் கொள்ள வேண்டும். சரி, மலக்குமார்கள்டா மலக்குமார்கள் எண்ணிலடங்காது வகிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பேருண்டு பொதுவாக மலக்குகள்னு நாங்கள் சொல்கிறோம், வானவர்கள்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பேருன்னு தெரியாது. யாருக்கு எந்த மலக்கை சுட்டி காட்டி அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறானோ, அதை நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ, அந்த பேர் வைக்கப்பட்ட மலக்குமார்களை மட்டும் அந்த பேர் சொல்லலாம். மற்றவங்களை பொதுவாக மலக்குமார்களாக வானவர்களாகவே நாங்கள் நம்ப வேண்டியதுதான். சரி, அது என்ன, அப்போ பேர் வைக்கப்பட்டவங்க யார்? உதாரணமாக சொல்கிறேன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் வானவர்களுடைய தலைவர் என்று அல்லாஹ் தஆலா பேர் வச்சிருக்கிறான். அப்போ என்னது, அவரை சொல்லலாம். அதே மாதிரி மீகாயில் அவரை சொல்லலாம். அதே மாதிரி இஸ்ராஃபீல் சூரூதுறவர் அவரை சொல்லலாம் உதாரணத்துக்கு. சரி, அடுத்த மூணாவது, இந்த மலக்குமார்களை நம்புவதற்கான அடுத்த மூணாவது அம்சம். மலக்குமார்களை நம்புறேன்னு சொன்னால் இந்த 4 அம்சங்களை கொண்டு தான் நம்பணும்னு நாங்கள் பார்த்தோம் தலைப்பில். சரி, மூணாவது என்னாண்டா, அவர்களின் வர்ணனை கூறப்பட்டவர்கள் அவ்விதமாகவே ஈமான் கொள்ள வேண்டும். சில மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களோட தன்மைகளை சொல்கிறான். இப்படி இருப்பாங்க, இந்த தோட்டத்தில் இருப்பாங்க, அதை அப்படியே நாங்கள் நம்புறது. உதாரணமாக, விண்ணை மறைக்கக்கூடிய அளவு 600 ரெக்கைகளை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டிருந்தார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. முஸ்லீமில் 174வது இலக்கத்தில் பதியப்பட்ட ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெக்கைகள் 600 ரெக்கைகள்.
600 ரெக்கைகளை அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்திக்கிறான். அந்த ரெக்கைகளை விரித்தாங்கண்டா எனது வானம் மறையக்கூடிய அளவுக்கு விசாலமானது என்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் அது மாதிரி நம்பணும். குர்ஆனும் என்ன சொல்லுது, ஜிப்ரீல் அந்த மலக்குமார்களுக்கு ரெக்கைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி குர்ஆனும் எங்களுக்கு சொல்லுது. சரி, மலக்குகள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி மனிதர்களின் தோற்றம் எடுத்து நடமாடுவார்கள். சரி, சில நேரம் மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் வருவாங்க. என்ன மனித தோற்றம் வருவாங்கண்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வந்தாரு, ஹதீஸ் ஜிப்ரீல நாங்கள் பார்த்தோமே, மனித தோற்றத்தில் வந்தாரு. அதே மாதிரி பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஒரு மனிதனின் தோற்றத்திலேயே சென்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வராங்க. அவங்கள்ட்ட என்னது அந்த அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஊதினார்கள். அப்போ அவர் மனித தோற்றத்தை தான் வாராரு. அப்போ அவங்க பயந்து என்கிட்ட நெருங்காதன்றாங்க. அவங்களுக்கு வந்தது ஜிப்ரீல் தாண்டு தெரியாது. அப்புறம் தான் அவர் பின்னுக்கு நான் அல்லாஹ்வுடைய தூதுவர் வானவர் என்று சொன்னோன்னே தான் அவங்க நம்புறாங்க. அப்போ மலக்குகள் அல்லாஹ் நாடினால் மனித தோற்றத்திலையும் வருவார்கள் என்பதைத்தான் இந்த செய்தியிலிருந்து எங்களுக்கு விளங்குது. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீஸ். அடுத்தது, இது போலவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் மலக்குகள் மனிதரது தோற்றத்தில் சென்றுள்ளார்கள். அப்போ லூத் நபியுடைய சமூகம் அந்த மாதிரியான செஞ்சிட்டு இருக்கோல மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வராங்க. அவங்களே கூட தவறாக என்ன செய்கிறாங்க, இதாக்க பார்க்குறாங்க. பார்த்தா வந்தது மலக்குமார்கள். மலக்குமாரோட கண்ணியம் தெரியாமல் அந்த சமூகம் நடக்க பார்த்துச்சு. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வீட்டுக்கு விருந்தாளிகளாக மலக்குமார்கள் போனார்கள் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. அப்போ மலக்குமார்கள் மனித தோற்றத்திலையும் வருவார்கள் என்பதற்கு அந்த செய்திகள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. சரி, நாலாவது என்ன, அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளைகள் பற்றியும் நாம் அறிந்தவற்றை ஈமான் கொள்ள வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதிலும் துதிப்பதிலுமே எப்போதும் எந்த வெறுப்பும் சலிப்பும் இல்லாமல் இருப்பார்கள். அதிலே அவர்களுக்கு சலிப்போ கஷ்டமோ இருக்காது என்று சொல்லி நாங்கள் நம்பணும். அதில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணிகள் என்ன, ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் வழங்கப்பட்ட பணிகள் பொறுப்புகள் எல்லாரும் தெரியாட்டியும் சில மலக்குமாருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளும் பொறுப்புகளையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க. ஒன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பொறுப்பு என்னென்றால் எல்லா தூதர்களுக்கும் வஹி கொண்டு போயிட்டு இறை செய்தியை கொண்டு போயிட்டு கொடுக்குற பொறுப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். அடுத்தது, மழை பயிர்களுக்கு நீர் விநியோகிக்கிறது, இந்த பொறுப்பை மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதே போல இறுதி நாளின் போது சூர் ஊதக்கூடிய அந்த பொறுப்பு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அடுத்தது, உயிர்களை கைப்பற்றும் பொறுப்பு மலக்குல் மவுத் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சரிதானே, மலக்குல் மவுத் இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய பேர். சில பேர் இஸ்ராயில் என்று சொல்றாங்க, அஸ்ராயில் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பேர் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வரல. மலக்குல் மவுத்னு தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. சரி, அடுத்தது, நரகத்திற்கு பொறுப்பு மாலிக் அலைஹிஸ்ஸலாம், அவர் நரகத்துக்கு பொறுப்பு. மேலும் தாயின் கருவறையில் உள்ள சிசுவுக்கு பொறுப்பாக உருவானவர். நாங்கள் அந்த ஹதீஸில் பார்க்குறோம், தாயுடைய அந்த 40 நாள் அந்த மாற்றங்கள் வர நேரம் என்ன செய்வார், அந்த ரூஹ் ஊதுறதுக்குன்னு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கு அனுப்புவான். அந்த மலக்கு ரூஹ் ஊதுவார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இப்போ இதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கு நியமித்திருக்கிறான். 4 மாதங்களின் பின்னர் பிரிதொரு மலக்கை அனுப்பி அச்சிசுவுக்கு தேவையான உணவு, அதன் செயல்பாடுகள், அது நல்லதா சீதேவியா அல்லது மோசமான குணம் உள்ளதாக வருமா போன்ற விடயங்களை எழுதவும் செய்வான். இப்போ ரூஹ் ஊதுவார் ஒரு மலக்கு, இன்னொரு மலக்கு அந்த நீங்கள் எவ்வளோ காலம் வாழுவீங்க, நல்லா இருப்பீங்களா, உங்களோட ரிஸ்க் எவ்வளோ இருக்கும், நீங்கள் நல்லவராக வாழுவீங்களா கெட்டவராக வாழுவீங்களான்னு எழுதுறதுக்கு மலக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சாட்டி இருப்பான். அடுத்தது, மனிதர்களது செயல்களை கண்காணிக்க இருவானவர்கள் ரகீபுன் அதீத் நாங்கள் பார்க்குறோம். ரகீப் அதீதுன்னு சொல்லக்கூடிய நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்குன்னு சொல்லி மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது, அவர்களது அனைத்து செயல்பாடுகளை எழுதவும் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் 2 மலக்குகள் சாட்டப்பட்டுள்ளனர். பொதுவாக நன்மை தீமை எழுதுவாங்க, அது இல்லாமல் வலது பக்கம் இடது பக்கத்தில் சொல்லி
எனது மலக்குமார்கள் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் ஒருவர் மரணித்தால் அவர் பற்றிய விடயங்களை விசாரிப்பதற்காகவும் 2 பேர் சாட்டப்பட்டுள்ளனர். ஒருத்தர் மவுத்தாகிட்டார்னா அவரை பற்றி என்னது ரஹ்மத்துடைய மலக்கு, அதாபுடைய மலக்கு அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஹஃபலா அப்படின்ற பாதுகாக்கிறதுக்குரிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இந்த உலகத்தில் பாதுகாப்பதற்குரிய மலக்குமார்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. சரி, அடுத்தது வானவர்கள் ஈமான் கொள்வதால் ஒரு மூமினிடத்தில் ஏற்படும் மாற்றங்கள். என்னென்ன மாற்றங்கள்? சரி, இப்போ இவ்வளோ வானவர்களை பற்றி நாங்கள் சொல்கிறோம். இவங்களை நம்பினா எங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும்? ஒன்று, அல்லாவின் வல்லமையையும் ஆற்றலையும் அவனது ஆளுமையையும் அறிய முடியும். படைப்புகளின் ஆற்றல், அவற்றை படைத்தவனின் ஆற்றலையும் உணர்த்துகிறது. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஆற்றலை கொடுத்திருக்கிறானே, இவ்வளோ எல்லாம் செய்கிறாங்களேண்டா, அப்போ படைத்தவன் எவ்வளோ ஆற்றல் மிக்கவனாக இருப்பான்னு எங்களுக்கு ஒரு மேலதிகமான ஒரு அறிவு கிடைக்குது. அல்லாஹ் மீது இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது. அடுத்தது, மனிதர்களது விடயத்திற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த தூண்டுகிறது. ஏனெனில் இவர்கள் மனிதர்களை கண்காணித்து அவர்களது செயல்பாடுகளை குறித்து வருவதுடன் அவர்களது இன்ன பிற நலன்களிலும் கவனம் செலுத்துகிறார். இந்த மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா இந்த மலக்குமார்களை மனிதர்களுக்கு உதவியாளர்களாக, மனிதர்களுக்கு ஒரு பாதுகாவலர்களாக, மனிதர்களது செயல்பாடுகளை பதிகிறதுக்கெல்லாம் அல்லாஹ் வச்சுக்கிறான்டா. மனிதர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எவ்வளோ கரிசனை காட்டுறாண்டு அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்வதற்கும் அல்லாஹ்வின் மீது ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கையை அதிகமாக்குது. மலக்குமார்களை பற்றி நாங்கள் நம்பக்கொள்ள. அடுத்தது பாருங்க, அவர்கள் மீது அன்பு வைப்பது ஒரு வணக்கமாக அமைகிறது. சரி, இது ஒரு குழுவினர் மலக்குகள் உடல் அமைப்பை கொண்டவர்கள் அல்லர் என குறிப்பிட்டனர். மாற்றமாக அவர்கள் படைப்பினங்களில் ஒரு சிறந்த சக்தியை பெற்றவர்கள் என்கின்றனர். ஆனாலும் இது அல் குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் அனைத்து முஸ்லீம்களின் கருத்துக்களையும் பொய்ப்படுத்துவதாக அமைகிறது. அப்போ சில பேர் அப்படி சொல்றாங்க, என்னது, மலக்குமார்கள் உடல் அமைப்பை கொண்டவர்கள் அல்ல, அவங்க மாற்றமாக அவர்கள் படைப்பினங்கள் ஒரு சிறந்த சக்தியை பெற்றவர்கள், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்னது, மலக்குமார்களே ஆண்கள் பெண்கள் பிரித்து பார்க்குறாங்க. மலக்குமார்கள்ட்ட ஆண்களும் கிடையாது, பெண்களும் கிடையாது, ஆண் பெண் கிடையாது, அவங்கள்ட்ட அந்த ஆசைகள் தேவைகள் கிடையாது, பசி தூக்கம் கிடையாது, அவங்க சதாவும் அல்லாஹ் வணங்குறது தான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஜாஇலில் மலாயிகதி ருசுலன் உலி அஜ்னிஹத்தின் மத்னா வ சுலாஸ வ ருபா. சூரத் ஃபாத்திரில் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் வானங்களையும் பூமியையும் ஆரம்பமாக படைத்தவன், 2 3 4 இறக்கைகளுடைய வானவர்களை தூதர்களாக ஆக்கியவன். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பாதி இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி மலக்குமார்களை பற்றிய ஒரு சுருக்கமான தெளிவோடு நாங்கள் மலக்குமார்களை நம்பினால் எங்களோட நம்பிக்கை அதிகரிக்கும். இன்னமும் நாங்கள் தேடணும், படிக்கணும்ன்ற ஆசை ஆர்வம் வரும். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் மலக்குமார்களை பற்றி நாங்கள் தேடணும். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி நாங்கள் தெரிந்து எங்களோட ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون